வணக்கம். பஸ்மாசூரன் ஒரு சூரன் இருந்தான். அவன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான். நல்ல கடுமையான தவம். தவத்தினுடைய முடிவில் சிவபெருமானும் இறங்கி வந்து, மகனே உனக்கு என்ன வேண்டும் வரம் கேள் அப்படின்னாரு. அவன் என்ன சொன்ன, கொஞ்சம் வித்தியாசமாக வரம் கேட்டான். நான் யார் தலை மேலே கை வச்சாலும் அவங்க அப்படியே பஸ்மமாயிடணும் அப்படின்னு வரம் கேட்டான். அதெல்லாம் தப்புப்பா, அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னா, முடியாது எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னா. சரி பரவாயில்ல கேட்டுட்டேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு அவர், நீ யார் தலை மேலே கை வச்சாலும் அவங்க பஸ்மம் ஆகிடுவாங்க சரின்னு சொல்லிட்டு அவர் வரம் கொடுத்துட்டார். சரி அவன் போயிடுவான்னு பார்த்தா அவன் என்ன பண்ணுறான், அடுத்து சரி சென்று வரட்டுமா மகனே அப்படின்னு கேட்குறாரு சிவன். அப்படியெல்லாம் போகாதீங்க, இருங்க என்னன்னு கேட்டார். நீங்கள் கொடுத்த வரம் சரியாக பலிக்குதான்னு பார்க்கணும்ல, சோதனை செஞ்சு பார்க்கணும்ல. ஆமாம், அதுக்கு முதல்ல நான் உங்கள் தலை மேலே கையை வைக்கிறேன், நீங்கள் பஸ்மமானீங்கன்னா நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அங்கே சிவன் நிற்பாரா, எடுத்தாரு பார் ஒரு ஓட்டம், அப்படி ஒரு ஓட்டம். இதுதான் வரம் கொடுத்தவன் தலைமையிலேயே கை வைக்கிறதுங்கிறது.